ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கோஸ்ட் ஹாரர் கேம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு மிருகமாக இருக்கும். என்னன்னா கோஸ்ட் மிருகம். அது வந்து அப்படியே ஓடி வரும், ட்ரெயின் பெட்டியோட வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். அந்த கேம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிசிலலாம் பார்த்துருக்கேன், ட்ரெயினோட மூஞ்சியில் பார்த்தா வட்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கேமில், மொபைலில் இருக்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோஸ்டோட முகமே இருக்கும், வட்டமாக இருக்காது. அப்படியே கோஸ்டோட ஆட்டு தலை மாதிரி இருக்கும் இந்த வாங்க, இப்போ கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வாங்க. இதில் என்னன்னா ஏதோ ஒரு மிஷின் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ கீழே கிடக்கும், ஏதோ கொரடு மாதிரி, அதெல்லாம் கீழே கிடக்கும். அப்புறம் இன்ஜின் ஆயிலெலாம் கீழே கிடக்கும். அதை நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும், அதை போய் நம்ம தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ரெயினை நம்மளே சரி பார்த்துக்கணும். அதனால் இப்போ வாங்க, ட்ரெயினை தொடங்கிடலாம், கேமை தொடங்கிடலாம். அதான் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இந்த இடத்துல நம்ம நிற்க வேணாம், வெளில வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டே வரலாம் ஜாலியாக. பாருங்க, வீடுலாம் இருக்குது. அந்த வீடை கொஞ்சம் தாண்டி போய்கிட்டோம். இப்போ நிப்பாட்டிடலாம் ட்ரெயினை. நிற்க மாட்டேங்குது. ஓ, இதாக முக்கணுமா? ஓகே, இப்போ நின்றுச்சு நம்ம ட்ரெயின். பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடு இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கணும், அதுக்குள்ளே ஏதாச்சும் பொருள் இருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ரெயினில் மாட்டி வச்சுக்கணும். வாங்க, உள்ளே ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்த்துடலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் ஒரு பொருளும் இல்லை. வாங்க, பக்கத்து வீட்டில் போய் பார்த்துடலாம். அப்படியே ஹாரர் சவுண்டை பார்த்தீங்களா? அப்படியே இந்த கேம்குள்ளே நம்ம இருக்க மாதிரியே இருக்குது. அப்படியே இந்த இருட்டை லைட் ஆஃப் பண்ணிட்டு விளையாண்டு பாருங்கள். அப்படியே நீங்கள் கேம்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஏற்படுது. அந்த அந்த இது அந்த மிருகம் வரும்போது ஒரு சவுண்டு வரும், ட்ரெயினோட சவுண்டு, ஆரன் சவுண்டு வரும், ட்ரெயினோட ஆரன் சவுண்டு. அது வந்துச்சுன்னா அந்த மிருகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அங்கே பாருங்கள், ஆயில் இருக்குது, எடுத்துப்போம் நம்ம. அவ்வளோ எடுத்தாச்சு. வேறு என்ன, வேறு எதுவும் உள்ளதில்லை. இப்போ நம்ம ட்ரெயினுக்கே போயிடலாம். இங்கே கூட வேறு எந்த வீடியோ இல்லை. இப்போ நம்ம ட்ரெயினுக்கே போயிடலாம். இங்கே பாருங்கள், மலையிலேருந்து அப்படியே மெதுவாக இறங்கி அவ்வளோ ட்ரெயினுக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வண்டியை. தொடங்கியாச்சு, நம்மளோட பயணத்தை தொடங்கியாச்சு. இப்போ பாருங்கள், செம ஜாலியாக இருக்குது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பயணம் பண்ணுவது சோலோ விளையாடலாம். இந்த கேமில் இதில் மல்டி பிளேயரும் அவைலபிள் தான். நெட்டு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த கேம் விளாண்டுக்கலாம். மல்டி பிளேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆன்லைன் கனெக்ட் பண்ணி விளாட்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வீடு இருக்குது, அதனால் அந்த வீட்டில் போய் இப்போ நம்ம ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். வந்துருமோன்னு பயமாக இருக்காது, அதனால அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ டக்குன்னு ஓடியே வந்துடும் அந்த வீட்டுக்கு. உள்ளே ஏதோ பொருள் கிடக்கு, பார்த்துட்டு ஜன்னல் வழியானா. இப்போ அந்த வீட்டோட கதவு எங்கே இருக்குன்னு தான் பார்க்கணும். சிலதுக்கு ஃபஸ்ட்டாக இங்கிட்டு கொடுத்துருப்பாங்க, சிலதுக்கு அந்த பின்னாடி பக்கம் கொடுத்துருவாங்க. இப்போ எங்கேயும் சவுண்ட்லாம் கேட்குது, பதட்டமாயிட்டே சவுண்டு கேட்டுனேண்ணா சபா. இப்போ பாருங்க, மழைலாம் பெய்யுது, ரியல் வேர்ல்டு. ஐயோ, என்னடா டக்குன்னு நின்று போச்சு மழை. இப்போ டப்புன்னு வந்துச்சு, டக்குன்னு காணா போச்சு. சரி, ஓகே, அது வர மாதிரி தெரியலை. இப்போ அந்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடும் நம்ம. 2 இருக்குது. இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, எதோ கருப்பு கலரில் கிடக்கு. இது என்னென்னு எனக்கு தெரில, ஆனால் எதோ எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ரெயினுக்கு லெவலப் பண்ணிடலாம். ஓகே, ஒரு வீட்டில் எடுத்தாச்சு. வாங்க, ட்ரெயினுக்கு போயிடலாம். ட்ரெயினுக்கு போயிட்டு ட்ரெயினுக்கு பின்னாடி வேறு வீடு இருக்குல்ல, அங்கே வேறு போகணும். பதட்டமாக இருக்குது, ஏன்னா அது சவுண்டு கேட்டதுனால கொஞ்சம் கிட்ட தான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு கன்ஃபார்மு. கதவை திறந்து உள்ளே ஏதாச்சும் இருக்காங்க. ஆயில் எடுத்தாச்சு. என்னடா இந்த வீட்டில் ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, ஆயில் மட்டும்தான் இருக்குது. அங்கே ஒரு வீடு இருக்குது, வெளியிலே போட்டு வச்சுருக்காங்க. எடுத்தாச்சு, இதையும் எடுத்தாச்சு. சரி, வேறு எதுவும் இல்லை எனக்குள்ள வீடு, வேறு எதுவும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்காங்க. இந்த ஒன்று கிடக்கு கைஸ். ஓகே, இதையும் எடுத்தாச்சு. வேறு எங்கே, வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா தான் இருக்கும், வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐயோ, சவுண்டு கேட்குது திரும்பியும். வந்துடுமா? பார்த்துட்ருக்கேன், வரல. இப்போ வீட்டுக்குள்ளே எப்படியோ வந்தாச்சு. வந்துருச்சுன்னா கொஞ்சம் பயம். ஆயில் எடுக்க முடியல, என்னால் எடுக்க முடியாதா? அப்போனா சரி, ஓகே, ஃபுல்லாகிடுச்சு போல் பேகு. ஓகே, நம்ம ட்ரெயினுக்கு போயிடலாம். ட்ரெயினில் போய் எல்லாத்தையும் நம்ம லெவலப் பண்ணிடலாம். அப்போ வந்தாச்சு.
இது சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சரி ஓகே, டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்பீடுக்கு டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயினோட ஸ்பீடுக்கு ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இது ஸ்பீடுக்கு டெவலப் பண்ணிட்டோம்னா ஓகே. ட்ரெயின் பயணம் தொடங்கியாச்சு. மின்னல் வெட்டுது, மழை பெய்ய போகிறது. அங்கே பாருங்க வீடெல்லாம் எவ்வளோ இது இருக்குது. இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. நம்ம மட்டும்தான் இப்போ இந்த ட்ரெயினில் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கோம் சோலோவா. ஐயோ என்னடா அது, கருடு முருடான பாதையில் நம்ம தனியாக போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க ஏதோ முடிய போகுது. இங்கே பாருங்க ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது, டஞ்சன். என்னடா இது, இன்ஜின் ஃபெயிலியரா? ட்ரெயின் டோர் கீழே வந்துருச்சு. இந்த பாருங்க இதுதான் கைஸ். இங்கே நம்மள்ட்ட கன் இருக்கு. இது அட்டாக் பண்ணதே கன் எடுத்து சுற்றுவோம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சுன்னா சாக மாட்டேங்குது. இதுக்கு எவ்வளோதான் அட்டாக் ஆகுது, சுக்கிட்டு தான் இருக்கும். இங்கே புல்லட் கழுவா போச்சு கைஸ். இல்லைங்க இன்னொரு கன் இருக்குது பக்கத்தில், இதை எடுத்து சுடுவோம். அவ்வளோதான் அட்டாக். இன்னும் நான் அடிச்சு சுடுறேன் கரெக்டாக, அது மண்டையிலே சுடுவோம். இங்கே பாருங்க அசால்ட்டாக அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு. என்னடா இது, எவ்வளோ தாண்டா நான் சுடுறது. அங்கே பாருங்க ஓடி போயிடுச்சு. வாங்க அது இந்த பக்கம் தான் போன மாதிரி இருந்துச்சு. வாங்க அதுக்கு அதை போய் தேடுவோம் நம்ம. நமக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரிதான்ப்பா. ஆனால் தூரத்துலேருந்தே வந்துடுவோம். நம்ம அதை பார்த்துட்டோம்னா டக்குனு இங்கிட்டே ஓடி வந்துடுவோம். ஐயோ வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே வந்துட்டேப்பா, சேஃப்டி. இன்னும் கைஸ் அட்டாக் பண்ணுது கைஸ். இருங்க அவ்வளோதான். இன்னும் கூரையை உடச்சிட்டு அட்டாக் பண்ணுது. நம்மளை எடுத்து சாப்பிட்டே பிடிச்சி கைஸ். சஃபா நமக்கு 2வது லைஃப்பில் நம்ம ட்ரெயின்குள்ளே வந்துட்டோம். அப்படியோ இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்து. இந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம டெவலப் பண்ணலாம். இந்நேரத்துக்கு அது அங்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் கன்ஃபார்மு. அதனால தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் டக்குன்னு. ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து கைஸ். ஏன்னா இந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. சபா ட்ரெயின் ஏறா சாமி, இந்த இடத்த விட்டு கிளம்பி போகலாம். அடி எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். அதுகிட்ட இருந்து நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு லைஃப் இருந்தாலும் நம்ம தப்பிச்சிட்டோம். இதே ரியலாக இருந்தால் அவ்வளோதான், நமக்கு ஒரு லைஃப் தான். அது முடிஞ்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு, ஜோலியே முடிஞ்சு போச்சு. என்ன ஆக்டிவ்லேயே வச்சுக்குவோம். அது வந்து டக்குன்னு சுட்டு தாக்கா பின்னாடி எப்படினாலும் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அந்த ரொம்ப லாங்கில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே பாருங்கள் நம்ம இடத்துக்கே வந்தாச்சு. இங்கே ட்ரெயின் நிப்பாட்டிடலாம். ஐயோ ட்ரெயின் வெளியே வந்துருச்சு லைட்டாக. பரவாயில்ல, உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இந்த இடத்த க்ளோஸ் பண்ண முடியுதான்னு. இந்த இடத்துல ஆன் பண்ணோம், க்ளோஸ் பண்ண முடியல. அப்போனா அவ்வளோதான் போல், க்ளோஸ் பண்ண முடியல. இங்கே அங்கே பாருங்கள், அங்கே ஒரு லைட் எரியுது. வீடு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கிட்டக்க வீடு இல்லை. ஓகே, இந்த கேமுக்கு பார்ட் 2 வீடியோ பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா அதனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பை கைஸ்.